வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று புதுடெல்லியில் தற்போது அரசுமுறை பயணமாக இந்தியா வந்துள்ள பராகுவே அதிபர் திரு சாண்டியாகோ பென்யா பலாசியோஸை சந்தித்து பிரதிநிதிகள் நிலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். தீவிரவாதத்தை எதிர்ப்பதில் இரு நாடுகளும் ஒன்றாக நிற்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று மாலை புதுடெல்லியில் சர்வதேச விமான போக்குவரத்து சங்கத்தின் வருடாந்திர பொதுக்குழு கூட்டத்தில் உரையாற்றினார். நேற்று தொடங்கிய இந்த 3 நாள் கூட்டத்தில் சிவில் விமான போக்குவரத்து துறையினரின் முக்கிய பிரச்சினைகள் குறித்து விவாதிக்கப்படுகிறது. மின்சாரத்தில் இயங்கும் பயணியர் வாகனங்களின் உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அரசு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை வெளியிட்டுள்ளது. இதன்படி இந்தியாவின் மின்சார வாகன உற்பத்தி துறையில் முதலீடு செய்யும் பன்னாட்டு நிறுவனங்களுக்கு சலுகை அளவில் இறக்குமதி வரி விதிக்கப்படும் என கனரக தொழில்துறை அமைச்சர் திரு HD குமாரசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அரசின் பணியாளர் மற்றும் நிர்வாகத்துறையில் போட்டித் தேர்வு மூலம் மேல்நிலை எழுத்தர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்பட்டவர்களில் 13 பேருக்கு முதலமைச்சர் திரு ரங்கசாமி இன்று நியமன ஆணைகளை வழங்கினார். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து இன்று அனைத்து பள்ளிகளும் திறக்கப்பட்ட நிலையில் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வந்த மாணவர்களை ஆசிரியர்கள் மற்றும் சக மாணவர்கள் உற்சாகமாக வரவேற்றனர். நகரப்பகுதியில் உள்ள பள்ளி ஒன்றில் படிப்பிலும் வருகை பதிவிலும் சிறந்து விளங்கிய 2 மாணவர்கள் ஒருநாள் தலைமை ஆசிரியர்களாக அறிவிக்கப்பட்டனர். காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் படைப்பாக்க திறனுடன் கூடிய செயற்கை நுண்ணறிவு குறித்து 5 நாள் தேசிய பயிலரங்கு இன்று தொடங்கியுள்ளது. காரைக்கால் NIT உயர்கல்வி நிறுவனத்தில் செயற்கை நுண்ணறிவு குறித்த BTech மற்றும் MTech படிப்புகள் விரைவில் தொடங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. IPL கிரிக்கெட்டில் நாளை அகமதாபாத்தில் நடைபெறும் இறுதிப் போட்டியில் பெங்களூரு பஞ்சாப் அணிகள் மோத உள்ளன. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி சுருக்கம் இரவு 7:58 மணிக்கு. வணக்கம்.